எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா co-presented by Desire Sweets. சக்தி, என்னடி இந்த வெயில தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன். இப்படிதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துல எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. இப்பயும் ஏதாவது இருந்தா சொல்லிடுங்கடி, நாங்களும் தயாராயிக்கிறோம். யார் மனசுல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே. ஆமாம்மா, யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது அவங்களா சொன்னாதானே தெரியும். உன் மனசுல கூட நிறைய இருக்கும், அது நீயா சொன்னாதானே தெரியும். ஏன் மனசுல என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்க வாழ்க்கைய பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவும் எங்க வாழ்க்கைய பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன் தெரியுமா. எங்களுக்காக என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும் தானே நினைச்சிட்டு இருப்ப. என்னடி பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கே போர் அடிக்குது. சரி, போனை கொடு, பெரியம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். என்னடி போன் இது? முன்னெல்லாம் பட்டன் அமுக்கிறது எவ்வளவு சுலபமா இருந்தது. அக்கா, நான் தான் கோதாவரி பேசுறேன். சொல்லு கோதாவரி, நல்லா இருக்கியா? உன் உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்க்கா. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. உன்னை ஒரு முறை வந்து பாத்துட்டு போலன்னா வீட்ல 1000 பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சுக்கா? வேற என்ன, எல்லாம் ஐஸ்வர்யாவை பத்தி தான். அவ பண்ணது தப்புன்னு அவகிட்ட உன் மாமா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்கல. எனக்கு என்னமோ அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. இப்படியே போனா அவ வாழ்க்கை வீணாயிடுமோன்னு பயமா இருக்கு. எதுவும் ஆகாதுக்கா. பொண்ணுங்கன்னா அப்பா பாசம் வைக்கிறது சகஜம் தானே. அதான் மாமா அப்படி நடந்துக்கிறாரு. பாசம் இருக்கலாம், அதுக்காக கண்மூடித்தனமா இருக்க கூடாது. தப்பு பண்ணா தட்டி கேட்கணும், அதுதானே உண்மையான பாசம். உன் பசங்க எப்படி உன் மேல மரியாதையும் பாசமும் வச்சிருக்காங்க? உன் பசங்க நல்லவங்க. இருந்தாலும் அவங்க பண்ண தப்புக்கு உன் வீட்டுக்காரர் எவ்வளவு கோவப்பட்டாரு. அவர் கூட பாசமுள்ள அப்பாதான். ஆனா இவரு, அவ என்ன தப்பு பண்ணாலும் அமைதியா இருக்காரு. இவங்க பண்ற அக்க போற பார்த்து பார்த்து எனக்கு தலைதான் வலிக்குது. அப்படி சொல்லாதக்கா, நேரம் மாறினா எல்லாமே நடக்கும். நம்ம வீட்லயே அப்படி ஒண்ணு நடந்துருச்சு. சுபத்ரா மீனாட்சிக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. என்னது? சுபத்ரா ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி? நானே தைரியமா போய் கேட்டேன். எந்த நல்ல மனநிலையில இருந்தாலோ இல்ல கடவுள் நல்ல புத்திய கொடுத்துட்டாரான்னு தெரியல, சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்பா, சண்டை எதுவும் வரலையே? நல்லபடியா பேசி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் பார்த்து தட்டு மாத்திக்கலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம் தான் போன் பண்ணேன்க்கா. மாமா கிட்டயும் பசங்க கிட்டயும் மறக்காம சொல்லிடுக்கா. கண்டிப்பா சொல்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோதாவரி. இவ்ளோ சீக்கிரமா உன் பிரச்சனை தீரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் கூட எதிர்பார்க்கல. நேரம் குடி வரும்போது காரியம் தன்னால நடக்குது. சரிக்கா, வெச்சிட்டுமா? சரிம்மா. இப்ப எதுக்குமா பெரியம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன? அவங்க கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ற? நல்ல விஷயத்த அக்கா கிட்ட சொல்ல வேணாமா? தாம்பூல மாத்திரப்போ சொல்லிருக்கலாம்ல.
எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு சொன்னா மரியாதையா இருக்காதுரி. அது மட்டும் இல்லாம சுபத்ரா சொல்லி தாரணி மூலமா அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் சொன்னா வருத்தப்படுவாங்கல்ல. மா, ஏன் அக்கா வருத்தப்படும், ஏன் அக்கா வருத்தப்படும் நினைக்கிறே தவிர இந்த விஷயம் ஐஸ்வர்யாக்கு தெரிஞ்சா அவ பிரச்சனை பண்ண மாட்டாளா? இல்லடி, அவ்வளவு சீக்கிரத்துல மனசு மாறிடுவா பாரு. மீனாட்சி கல்யாணம் நின்னதுல ஊர்ல 1000 பேர் 1000 விதமா பேசுறாங்க. அவங்க வாயை அடைக்கணும்னா மீனாட்சி விரும்பின சுந்தரோடவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் சொல்லணும். என்னடி இன்னும் யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. எல்லாரும் தைரியமா இருங்க. அக்கா கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம் நடக்கும். क्षेमस्थैर्य वीर्य विजय आयु आरोग्य ऐश्वर्याणाम अभूतत्वं धर्मार्थ काम्य मोक्ष शत्रुविध फल पुरुषार्थत्वं अष्टोत्तर पूजांशाद्य करिष्ये नानाविध पुष्पाणि पूजां समर्पयामि। ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते। कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि। इंदांगो நீ ஏன் பேச மாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும் மீனாட்சி. சாரி. எங்கள் அம்மா அப்படி சொல்லுவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு மீனு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் உங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட... ஆமாங்க, எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தது கூட ரொம்ப பெருசு இல்ல, ஆனா உங்க அம்மா விட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதான் உங்க அம்மாவோட நல்ல மனசு. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க அம்மா அப்பா மாமா எல்லாரும் ரொம்ப நல்ல விதமா பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதும் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்த்து சொல்றேன்னு சொல்லி அமிச்சதும் அவங்க கோவக்காரங்களா இருந்தாலும் குணம் உள்ளவங்கன்னு காமிச்சிட்டாங்க. பாவம் அத்தை, அங்கே நடந்த எல்லாத்தையும் மாற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே நடந்த உண்மையை மீனாட்சி கிட்ட சொல்லலாமா இல்லை வேணாமா? என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட ஒண்ணுமே புரியவே இல்லை. மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உங்க அம்மா அது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு இப்ப கூட எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இதில் சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்கள் அம்மா தானே உங்ககிட்ட சொன்னாங்க. சில உண்மைகள் இப்படிதான் கனவு மாதிரி இருக்கும். சட்டுன்னு எல்லாமே நடந்து முடிஞ்சிரும். இப்போ எனக்கு கூட இதெல்லாம் சுமூகமா நடக்கிறத பார்த்தா ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்து என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டியதான். சரி, கிளம்பலாமா? போலாம். மீனாட்சி, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டுமா? வேண்டாம், கல்யாணம் ஆகுற வரைக்கும் உங்க பைக்ல உட்கார மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். அது என்ன சத்தியம்? அதெல்லாம் அப்படிதான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் எந்த கவலையும் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு என்ன காதலிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. இதுக்கப்புறம் ஒன்ன வேலைக்கு போங்க, இல்ல பிசினஸ் பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இதுக்கப்புறம் வேலை இல்லாம சும்மா சுத்தக்கூடாது. ஏன்னா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இன்னும் 2 நாள்ல பிசினஸா இல்ல வேலையான்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை தான் செய்றீங்க. ஓகேவா? சரி சரி, நான் கிளம்பட்டுமா? ஐம் சாரி மீனாட்சி. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்.
உங்கள் அம்மா எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டாங்க. இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அதான் மறைச்சிட்டேன். ஐம் சாரி மீனாட்சி. பொண்ணு ஜாதகத்தில் தோஷம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இன்னைக்கோ நாளைக்கோ வீட்டுக்கு வாங்க, நோ ப்ராப்ளம். உங்கள் ஃப்ரீ டைம் சொல்லுங்க, நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எதுக்குங்க ஜோசியரை கூப்பிடுறீங்க? ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசாத. ஆமாம்மா, அதான் சொல்லிட்டேனே. நீங்கள் வர டைம் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். நான் வெயிட் பண்ணுறேன் சார். வச்சுட்டுமா? சரி, ஓகே. ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நான் தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கேன். இல்ல, எதுக்கு ஜோசியரை கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அதெல்லாம் நேரம் வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப. அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன விஷயம் அது? உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. தாரணி, கார்த்தி, இது வரமா? இங்க வாங்க. என்னம்மா? ஐஸ்வர்யா எங்க? எதுக்குமா? உள்ளதான் இருப்பா. கூப்பிடு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா. என்னம்மா? இப்பதான் கோதாவரி ஃபோன் பண்ணா. மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. கல்யாணம் யார் கூடன்னு தெரியுமா? யார் கூடயாவது நடந்தா சரி. என்னங்க பட்டும் படாம பேசுறீங்க? இப்போ நான் சந்தோஷமா கேட்கணுமா? சரி, யார் மாப்பிள்ள? மீனாட்சியை கல்யாணம் பண்ண போறது சுந்தர். என்னத்த சொல்றீங்க? எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாமா. மா, எனக்கு புரியல. சுந்தருக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ண அத்தை ஒத்துக்கிட்டாங்களா? ஆமாண்டா, அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. கோதாவரி போய் சுபத்ரா கிட்ட பேசியிருக்கா. என்னதான் இருந்தாலும் சுபத்ராவும் பொண்ணை பெத்தவ தானே. சுபத்ராவுக்கு மனசு மாறிடுச்சாங்க. அதான் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமே நிச்சயதார்த்தம் கூட பண்ண போறாங்களாம். இந்த நல்ல விஷயத்த சொல்றதுக்காக மட்டும் எல்லாரையும் கூப்பிடல. ஆண்டவனே சுந்தருக்கு தான் மீனாட்சின்னு எழுதி வச்சிருக்கான். அத புரிஞ்சுக்கிட்டு இவளை இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. ஏங்க, நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. நீங்களே அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு சந்தோஷப்படணும். இவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைப்போம். அவனோட வாழறதுக்கு இப்பத்துல இருந்தே தயாராக சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் மறந்துட சொல்லுங்க. அவங்க எனக்கு தானே சுந்தர கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வாக்கு கொடுத்ததா சொன்னீங்க. இப்போ மீனாட்சியை கல்யாணம் பண்ண போறதா சொல்றாங்க. என்னப்பா நடக்குதுங்க? நீங்க எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவீங்கன்னு நான் இப்பவும் நம்புறேன். சுந்தர் தான்ப்பா எனக்கு வேணும். வேலை செய்ய உட்காந்தா உடனே உனக்கு ஃபோன் வந்துருமே. அண்ணாம்மா. ஆஹா. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்ன, நான் கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மையா? அக்காவோட கல்யாணம் பத்தி தானே? எல்லாம் உண்மைதான். ஆமா, இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்ல. அண்ணே, உங்க அத்தைக்கு சண்டை போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவங்களே ஒரு சேஞ்சுக்கு சைலண்டா கல்யாணத்தை முடிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஆமா, சித்தி இருக்காங்களா?
தோ இங்க தான் இருக்காங்க. சரி அவங்க கிட்ட கூட. மா அண்ணேம்மா. சக்தி, கீழே மிளகா வச்சிருக்கேன், அதையும் காய வைக்கணும், போய் எடுத்துட்டு வா. ம். ஹலோ கார்த்தி, நல்லா இருக்கியாப்பா? சித்தி, அத நான் உங்ககிட்ட கேட்கணும். எப்படி இருக்கீங்க? டேப்லெட்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறேன்ப்பா. சித்தி, விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆமாப்பா, கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. என் அத்தை வரதட்சணை ஏதாவது கேட்டாங்களா? அப்படி எதுவும் கேட்கல. நம்ம கிட்ட இருக்கிற நகையை போட்டுற வேண்டியதுதான். நீ பொண்ணுக்கு அண்ணனா இருந்து சம்பிரதாயத்தை எல்லாம் செஞ்சா போறோம். நீ ஐஸ்வர்யா விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கடா. அவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வை. எங்க சித்தி, நம்ம சொல்றத கேக்குற ஜென்மமா அது. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்காக நம்ம பொண்ணை விட்டுற முடியுமா? நல்ல புத்திமதி சொல்லி நாம தான் அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். சரி, நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம் சித்தி. ஆனா இப்ப பேசினா மறுபடியும் சண்டைக்கு தான் வருவா. கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் இத பத்தி அவகிட்ட பொறுமையா பேசுவோம். அப்புறம் வேற என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல சித்தி. கார்த்தி, ஒரு சின்ன உதவி பண்ணுவியா? என்ன சித்தி, வெளியாளு கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல வந்து உனக்கு தெரியாதது என்ன இருக்கு? வச்சிருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. இதுல நான் வேற ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இன்னும் செலவு வச்சுட்டேன். சித்தப்பாவால சமாளிக்க முடியல. வர சம்பளத்துல குடும்பம் நடத்துறதா இல்ல வட்டி கட்டுறதானே தெரியல. மீனாட்சி நிச்சயதார்த்தத்துக்கு வேற பணம் ரெடி பண்ணணும். இவ்வளவுதானே? பணத்தை நான் தரேன் சித்தி. வேணாம்ப்பா, உனக்கு மட்டும் என்ன பணம் மரத்துலயா காக்குது? உதவின்னு கேட்டது பணத்தை இல்ல. நம்ம சக்திக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா சித்தப்பா கொஞ்சம் பாரம் குறையும். என்ன இப்போ சக்திக்கு வேலை வேணும் அதானே? நான் ஏற்பாடு பண்றேன் சித்தி. சரிப்பா, எவ்வளவு சீக்கிரம் ஒரு வேலையை பாக்குறியோ அவ்வளவு சீக்கிரம் எங்க கஷ்டம் தீரும். நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க சித்தி. மத்த எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நல்லது. போனை வச்சிடுறேன். சரிங்க சித்தி. தாரணி, சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியா? அதெல்லாம் இருக்கட்டும்மா, முதல்ல நீ விஷயத்த சொல்லு. எல்லாருக்கும் ஷாக் மேல ஷாக்கா நீ கொடுத்துட்டு இருக்க. அதுக்குள்ள விஷயம் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? என்னம்மா பண்றது? நீ தான் முதல்ல சொல்லிருக்கணும். வெளியால் சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நானே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க இவ்வளவு வேகமா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எது எப்படியோ உனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. அம்மா, இப்படி ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லி நான் கேட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு சந்தோஷமா இல்லையா? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா. அண்ணன் விருப்பப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறானா எனக்கும் அது சந்தோஷம் தானே. அதுக்காக தானேம்மா இவ்ளோ தூரம் எல்லாரும் கஷ்டப்பட்டோம். ஆனா ஒண்ணுமா, நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. எங்க நீ ஒத்துக்க மாட்டியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேம்மா. என்னடி அப்படி சொல்ற? என்ன பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? ஐயோ அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. ஆரம்பத்துல இருந்தே அவங்கள உனக்கு பிடிக்காதுல்ல, அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன பண்றது? சுந்தருக்கு அவ்வளவுதானே பிடிச்சிருக்கு. சிவா சுந்தருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டான். 2 பேரும் சேர்ந்து என்ன சம்மதிக்க வச்சுட்டாங்க. இந்த விஷயத்துல நீயும் சிவானனும் ஒண்ணுமா. ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா பிடிக்காதுதான். ஆனா பாசம்னு வரும்போது 2 பேருமே விட்டு கொடுத்து போறீங்க. எது எப்படியும் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, ஓகே, நிச்சயதார்த்தத்தை எப்போ வைக்கிறீங்க? கல்யாணத்தை எத்தனை நாள்ல பண்றீங்க? ஏய் இருடி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாள் பார்க்க வேண்டாமா? அம்மா, கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாமா? நாளைக்கே ஜோசியரை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளை பார்த்து நிச்சயத்தை வச்சிருங்க. கல்யாணத்தை கூட சீக்கிரமா முடிச்சிடலாமா? சரி, நீ ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடுவோம். அம்மா, நாளைக்கு ஜோசியர் எத்தனை மணிக்கு வராருன்னு சொல்லு, நானும் அங்க வந்துடுறேன். சரிடி. சுந்தரன் எங்கம்மா? இப்பதான் இங்க வெளியே போனா. ஓ சரி, ஓகேம்மா. நான் சுந்தரனுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். பாய். பாய்.